Hello dear friends, welcome to my YouTube channel Z Money Media. நம்ம சேனல்ல ரெகுலரா ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடமா மார்க்கெட்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ரன்னிங்ல இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் இன்னும் தெரியாத நிறைய நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த வீடியோவை இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசார்ஜ் ரிலேட்டடான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். மொபைல் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதன் மூலியமாக நமக்கு இங்கே செல்ஃப் பெனிஃபிட்ஸும், ஸோ நம்ம மூலியமாக சில ரீசார்ஜ் பண்ணும்போது அதன் மூலியமாகவும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரியான வகையில் தான் ஏபி மணி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்களுக்கு பிளான் என்னங்கிறது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோனு, ஜியோ, பிஎஸ்என்எல் எல்லா நெட்வொர்க்குமே மொபைலை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல டிடிஹெச் ரீசார்ஜுமே எல்லா டிடிஹெச்சுமே உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணுறதுனால 3% உங்களுக்கு செல்ஃப் கமிஷன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 300 ரூபாய் ஒரு கொடுத்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு 3% அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 50 காசு இந்த மாதிரி நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குது. அப்போது இதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அதன் மூலியமா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து ஐடியா கிரியேட் பண்ணி வாங்கணும். அது யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, ஸோ அதை அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். அந்த ஐடி வந்து காஸ்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான், அதை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அது அந்த ஐடி வாங்குறதுனால என்ன பெனிஃபிட், இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டரோ வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 3% போகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 3.90, அதில் 3% போக 0.40% உங்களுக்கு வந்து அந்த பைசாங்கள அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 4.15% அப்படிங்கும்போது அந்த 3% போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க அப்படின்னா 4.30%, அதில் 3% போக பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். இதே போல தான் நீங்க வோடாஃபோன் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்ல ஜியோ ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, டாடா டிடிஹெச், ஏர்டெல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இந்த கமிஷன் ஸ்லாப்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ரீசார்ஜ் பண்ணாம யாராவது இருக்காங்களா? கம்பல்சரி ஒரு நபர் அவங்க ஃபேமிலியில் குறைஞ்சது 2 மொபைல் இல்லாமல் இல்லை, 2 மொபைலுக்காச்சும் மினிமம் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பிக் ஃபேமிலியாக இருக்கவங்க 5 மொபைல் 6 மொபைல்லாம் இருக்குது, அங்கே கண்டிப்பாக ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடிஹெச் ரீசார்ஜும் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸில், அதாவது ஏதோ ஒரு கடையில் தான் போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு எந்த பெரிய பெனிஃபிட்ஸும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவோம், மொபைலே நம்ம ரீசார்ஜ் பண்ணிப்போம். மொபைலே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபீ தான் போகும். ₹1.90, ₹2.90 எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தான் போயிட்டு இருக்கும். பட் இந்த ஏபி மணி ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே செல்ஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களை பேஸ் பண்ணி யாராவது வந்து ரீசார்ஜ் பண்ணாங்கனாலும், அதை உங்க மூலியமா அந்த டீம்ல ரீசார்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ், அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வர மாதிரியான விஷயத்தை தான் இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டான யூனிக்கான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பினால் வீடியோட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல ஆப்புமே அவைலபிள் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.